ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் முரா. ஒரு மலையாளம் படமா எடுத்து தமிழ்ல டப் பண்ணி இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடில ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க படம் தான் முரா. இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி அந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்றோன்ற ஃபீல் எனக்கு ரொம்ப இருந்துச்சுங்க. ஏன்னா இது அப்படி ஒரு படமா வெளியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். நம்ம ஏரியால ரவுடிசம் பண்றதான் கெத்துன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த ஏரியால இருக்க ஒரு தாதாவோட சேர்ந்துட்டு சின்ன சின்ன அடிதடி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கும் போது இடையில மதுரைக்கு பக்கத்துல ஒரு இடத்துல போய் கருப்பு பணம் நிறைய இருக்கு, அதை கொள்ளையடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த தாதா வந்து நீங்க போய் கொள்ளையடிச்சுப்பாங்கன்னு இந்த 4 பேரை அனுப்பிடுறாரு. இந்த 4 பேரும் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல அந்த கருப்பு பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணி ஃபெயிலியரான 2 பேரையும் சேர்த்துக்கிறாங்க மதுரையில. அந்த மொத்தம் 6 பேர் போய் அந்த கருப்பு பணத்தை கொள்ளையடிக்க போறாங்க. சக்சஸ்ஃபுல்லா கொள்ளையும் அடிச்சிடறாங்க. கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சு இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பணம் இவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்றது அந்த கதை. முதல்ல இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கேஸ்ட் அண்ட் குரூப் அவ்வளவு அருமையா கேஸ்ட் அண்ட் குரூப் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கொடுத்துக்கிட்ட கேரக்டர் அவ்வளவு சூப்பரா பண்ணி பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல்ல தெரிவிக்க விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் ஒவ்வொரு சீனையும் வேற லெவல்ல நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்ச விதமே நம்மளை தேட்டருக்குள்ள அப்படியே உட்கார வச்சு ரசிக்க வச்சிருச்சு. எக்ஸ்பெஷலி ஒரு சீன் சொல்றேன். பின்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருப்பான். ஒரு பையன் தப்பிச்சு ஓடணும். அவன் முகத்துல பயத்தையும் காட்டணும், வேகத்தையும் காட்டணும், பின்னாடி அடி வாங்குறானே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கையும் காட்டணும். எல்லா எக்ஸ்பிரஷனையும் ஒன்னா காமிச்சிட்டு ஃபாஸ்டாவும் ஓடணும். அவன் ஓடுறத இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் அந்த இதை படமாக்கின விதம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் ஒவ்வொரு சீனும் அந்த அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி போனதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஸ்கோர் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டென்ட் கொரியோகிராஃபி ராவா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ்னா இப்படி நம்ம அன்எக்ஸ்பெக்டடா நம்ம சுப்பிரமணியம் ரேணுகுண்டா படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, ராவான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. இது படம் இப்படியே போறதுல பாசிட்டிவ்ஸ் என்னன்னு நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நெகட்டிவ் என்னன்றதை நான் இப்போ சொல்றேன் கேட்டுங்க. படத்தோட நெகட்டிவை நான் பார்க்கறது, படம் ஆரம்பிச்ச ஒரு அரை மணி நேரம் ஆகுது நம்ம கதைக்குள்ள போறதுக்கே. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கே ஒரு 1/2 hour மேல எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு பெரிய டிராபாக நான் பாக்குறேன்னா, அங்கங்கே லாஜிக்கல் லூப் ஹோல் இருக்கு. பணத்தை கொள்ளையடிச்சோன்னா ஒரு ஜீப்ல வந்து ஒரு குரூப் வந்து இவங்களை விரட்டும், அதே குரூப் சம்பந்தம்லாம் விரட்டும். அது பார்த்தா தாதாவோட குரூப்ன்ற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அந்த சீனு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, லாஜிக் இல்லாம இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த இதுல தேவையில்லாம ஒரு லவ் பார்ட்டு குட்டியா ஒரு 10 நிமிஷத்துக்கு போகணும்னு வச்சுங்களேன், அது இந்த படத்துல இல்லைனாலும் இந்த படத்துக்கு ஒரு பாதிப்பு வரப்போறது இல்லை. நெக்ஸ்ட் ஒரு டிராபாக் என்னன்னு பார்த்தா, இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை இந்த மாதிரி படங்களை பார்த்து கெட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது வரைக்கும் ஒரு 10 படம் ரிவ்யூ போட்டிருப்போம். அதில் ஒரு 6 படத்தில் மேலே சொல்லிட்டோம். யங்ஸ்டர்ஸ் கெட்டு போகிற மாதிரி படம் இப்போ நிறையா வருது. இதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான வழி, கொள்ளையடிக்கிறது, கேம் விளாடுறது, கொலை பண்ணுறதுன்ற மாதிரி படங்களை ப்ரொஜெக்ட் பண்ணால் அவங்க கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேரோட கருத்து அதுவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது கொஞ்சம் டேரக்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து சொசைட்டி மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த மாதிரி படங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. பட் இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ராவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் இது. தேங்க்யூ.